வணக்கம் நண்பர்களே. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் ரெட் ஜெயண்ட் எடுத்தது. ஸோ டிஎம்கே சைடு அதனால நாங்க அப்போஸ் பண்றோன்ட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்றது, இணையதளத்துல அதாவது எஸ்கே மேல கூட அவ்வளோ வன்மை கிடையாது. என்னன்னா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை டீக்ரேட் பண்றதுக்கு, டவுன் கிரேட் பண்றதுக்கு எஸ்கே மேல என்னென்னு சொல்றது, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு வன்மத்தை வச்சாங்க. அது நான் ட்விட்டரில் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நம்ம எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நிறைய கமெண்ட் என்னென்னா, இந்த படம் ஓடாது, உனக்கு அடுத்தது ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னென்னா ரெட் ஜெயிண்ட் மேலே உள்ள ஒரு விஷயத்த சிவகார்த்திகேயன் மேலே போட்டிங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லுது, இது எல்லாம் ஃபைன். நீங்கள் டைரெக்டாக இப்படி தான் சொல்லிட்டு பண்ணீங்க. அதே கேள்வி நான் கேட்குறேன். இன்றைக்கி கமல் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களை சேர்த்து அனிருத் ஒரு மியூசிக்கை போட்டார். அதே நேரத்தில் என்னென்னா, என்ன சொல்கிறது, அவங்களுடைய காம்பினேஷனில் நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸு ப்ரொமோ விட்டு பயங்கர ஒரு ஹைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆதரவு, பயங்கர ரெஸ்பான்ஸு, எல்லாருமே வேற லெவல் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், ஏப்பா இதே ரெட் ஜெயிண்ட் தான் பராசக்தி எடுத்தது, இதே ரெட் ஜெயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா டான் படம் எடுத்தது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் எத்திக்கே கிடையாது. அப்போஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் பண்ணணும். இதுதான் சொல்கிறது. எப்படின்னா, இப்போ எஸ்கே நடித்த பராசக்தி மட்டும் அப்போஸ் பண்ணுறீங்க, அதே போல் ஆர்கே அண்டு கேஹெச் இவங்களுக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இது என்னப்பா நியாயம்? ஸ்பெசிஃபிக்காக நான் ரெட் ஜெயிண்ட் எடுத்ததுக்காக நான் இங்கே சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போனா நீங்கள் சினிமா வேறு அரசியல் வேறேன்னு பார்த்துட்டு நீங்கள் படத்துக்குன்னு சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? அதாவது நியாயமாக, காமனாக, எத்திக்காக பார்க்கணும். இது நான் எஸ்கேவோட ஃபேன்லாம் நான் கிடையாது. நான் காமனான ஒரு மேன். நான் காமன் டிஜிட்டல் கிரியேட்டர். எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். பட் நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை ரெண்டு வேறு ரெஸ்பான்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக யாரை நம்பியும் எதையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த ஆக்டரும் சரி, எந்த பொலிட்டிஷியனும் சரி விடுறது இப்போ தான் தெரியுது. அவங்க விடுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி மக்கள் பார்த்தா அவங்களும் எல்லாம் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. நீங்களே இப்படி பிரித்து பார்க்கும்போது மேலே அப்படி தான் பண்ணுவாங்க. ஹானஸ்ட்டாக என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்திக்கும் இந்த கேஹெச் அண்ட் ஆர்கேக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இது ஒரு சரியான நியாயமான ஒரு முறையான ஒரு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நான் இங்கே பதிவிடுறேன். தேங்க்யூ.